தலைவர் அண்ணாமலை அவருடைய பேச்சை நிச்சயமாக கட் பண்ணாமல் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக போடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்றத்தில் நான் என்ன பேசினாலும் பேசும்போது டிவியில் தெரியுது, அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. அது டங்ஸ்டன் விவகாரமாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் விவகாரமாக இருந்தாலும் சரி, எந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, என்னென்னா பேசும்போது காட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இங்கே பத்திரிகையாளர் எதையும் கட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நம்ம சபாநாயகர் இங்கே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் எதை எடுத்தாலும் மத்திய அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு அரசினர் தீர்மானம் என்பது நமது முதலமைச்சருக்கு ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இன்னைக்கு கூட நாளை கழிச்சு சட்டமன்றம் ஆரம்பிக்க போது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தோட ஆரம்பிக்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்ட்டுருவாங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் இந்தியில் படிக்குது, நம்ம பிள்ளைகள் மட்டும் இந்தியில் படிக்கக்கூடாது. நம்ம இந்திய படிங்கன்னு சொல்லவே இல்லை, இந்திய திணிப்போம்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் மாநில தலைவர் இன்னும் விவரமாக பேசுவாங்க. மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விவரமாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவார்கள். ஆகவே நீங்கள் அதை கண்டிப்பாக செய்ய முடித்து கேட்பீர்கள். நீங்கள் பத்திரிகையில் ஒன்றும் குறையாமல் போடுவீங்க. தூள். நானும் கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஜானை அணி ஜே அணின்னு இருந்தது. அப்போல்லாம் அந்த நெல்லை மாவட்டத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தவர் அதிமுகவில் திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள். புரட்சித் அம்மா அவர்கள் இருக்கும்போது 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இதே மாதிரி தான் திமுக, அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் திமுகங்கள்லாம் ரொம்ப தெம்போடு இருந்தாங்க. 2001 என்ன நடந்தது? மீண்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக புரட்சித் அம்மா வந்தார். மிகப்பெரிய அமைதி புரட்சி நடந்தது.